ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சைட் தி டார்க் வெப். ஸோ டார்க் வெப்னா என்ன? டார்க் வெப்ல என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு காமன் மேனா. ஸோ இதுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது வந்து பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். ஸோ நீங்க ஒரு காமன் மேனா டார்க் வெப்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த பர்ட்டிகுலர் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, என்னுடைய யூடியூப் வீடியோக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ, நேரத்த கடக்காம லெட்ஸ் டைவ் இன். நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ ஸ்டே இன்விசிபிள் ஆன் தி இன்டர்நெட் யூசிங் டைல்ஸ் ஓஎஸ் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. பிகாஸ் டைல்ஸ் ஓஎஸ் வந்து முழுக்க முழுக்க ஒரு அனாமலிட்டி அ சர்வேலன்ஸுக்கு அகெயின்ஸ்டா உள்ள ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ, அது வந்து நீங்க ஓஎஸ்ஸா இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க லைவ் பூட் பண்ணியுமே நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ, அதுலேருந்துமே நீங்க வந்து டார் நெட்வொர்க்க வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்ல நான் வந்து ஜஸ்ட் ஒரு விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆர் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றேன் அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க டார் ப்ரௌசர் டார் ப்ராஜெக்ட்ன்னு இருக்கும். ஸோ, டார் ப்ராஜெக்ட்ன்னு இருக்கும். இதில போயிட்டு நீங்க டார் ப்ரௌசர வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டார்க் வெப் ஆக்சஸ் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அ டார்க் வெப்னா என்ன? ஸோ இன்டர்நெட்ல போயிட்டு டார்க் வெப்னா என்னன்னு போடுங்க. ஸோ டார்க் வெப்னா ஒண்ணுமே கிடையாது. டார்க் வெப்னே வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இன்டர்நெட் தான். பட் நீங்க ஜென்ரலா இப்ப Google, Bing, Yahoo Yahooலாம் நெறைய பேர் யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. பட் Google, Bing, DuckDuckGo இந்த மாரி சர்ச் என்ஜின்லலாம் நீங்க சர்ச் பண்ற திங்ஸ் எதுவுமே வந்து டார்க் வெப் கன்டென்ட் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்காதுங்க. நீங்க ஜென்ரலா சர்ச் பண்ற பிளாக்ஸ், ஆர்டிகிள்ஸ், வீடியோஸ் இது மாரி தான் கிடைக்கும். பட் டார்க் வெப்ல என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஹிட்டன் பிளாக்ஸ், நெறைய பிரைவேட் டேட்டாபேஸஸ், ஆன்லைன் பேங்கிங், அ என்ன சொல்றது? நெறைய பிரைவேட் டேட்டாபேஸஸ் அண்ட் திங்ஸ் எல்லாமே இருக்கும். அதுதான் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ டார்க் வெப்ப அக்சஸ் பண்றது லீகலா, இல்லீகலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் வெப்ப அக்சஸ் பண்றது லீகல் தான். எந்த கண்ட்ரியா இருந்தாலும். பட் ஈவன் இந்தியாலுமே வந்து அது லீகல் தான். பட் இதுல என்ன ஒரு இதுன்னா, அதுல இருக்கிற கன்டென்ட்ட பயன்படுத்தி நீங்க ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து யூ வில் பி கோயிங் டூ ஜெயில் ஆர் சம்திங். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து டிஸ்க்ளைமர்ல சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ, இப்ப டைரக்ட்டா வந்து நான் ஆல்ரெடி வந்து டார் ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன். ஆ ஸோ டார் ப்ரௌசர் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்டின்னா, டார் நெட்வொர்க்ல வந்து கனெக்ட் ஆகும். டார் நெட்வொர்க் அப்டின்னா என்னதுன்னா, நீங்க ஜெனரலா வந்து உங்களோட Firefox ப்ரௌசர்ல google.com அப்டின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? உங்களோட ஃபர்ஸ்ட்டு லோக்கல் கேஷில போயிட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெக்கர்சிவ் டிஎன்எஸ் உங்களோட நீங்க வச்சிருக்க கனெக்ட் பண்ணியிருக்க ஐஎஸ்பி இருக்காங்கல்ல, இன்டர்நெட் சர்விஸ் புரொவைடர். அவங்களோட லோக்கல் கேஷிலயும் போய் செக் பண்ணி பார்க்கும். இந்த பர்ட்டிகுலர் டொமைன் வேற யாராவது சர்ச் பண்ணியிருக்காங்களா? இல்ல நீங்க சர்ச் பண்ணியிருக்கீங்களா? அப்டின்னு. அப்படி இருந்தா டக்குனு கேஷிலேருந்து எடுத்து தரும். அப்படி இல்லன்னா டாப் லெவல் டொமைன்ஸ்க்கு போகும். அப்புறம் ரூட் சர்வர்ஸ் லைக் நேம் அத்தாரிட்டி சர்வர்ஸ், நேம் சர்வர்ஸ்க்கு போயிட்டு, அ எது கரெக்ட்டான டொமைன் அப்படின்னு லைக் லைக் அது என்ன ஆகும்னா, அ ஹியூமன்ஸால ஜஸ்ட் ஆல்ஃபாபெட்டிக்கல்ல தான் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஐபிஸ் ஆர் பைனரீஸ வந்து அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ, அதனால வந்து ஐபிய அ சாரி டொமைன் நேம ஐபியா கன்வெர்ட் ஆயிட்டு, அந்த பர்ட்டிகுலர் ஐபி எந்த நேம் சர்வர் கூட இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எடுத்து தரும். ஸோ, இதுதான் வந்து ஜென்ரலா நீங்க இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ, அதையுமே வந்து நம்ம வீடியோவா வந்து நம்ம YouTubeல போட்டிருக்கோம். எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் வெப்சைட் வொர்க்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல இருக்கும். நீங்க மறக்காம போய் பாருங்க. ஈவன் அந்த டிஎன்எஸ் இன் டீட்டெயில் இந்த 2 வீடியோவுமே அத பத்தி தான் டீட்டெயில்டா நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம பேக் டூ டார் ப்ரௌசர். ஸோ டார் ப்ரௌசர் நீங்க ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, கனெக்டிங் டூ டார் நெட்வொர்க்ன்னு ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்கள மாரி லைக் நெறைய வாலண்டியர்ஸ் வந்து இருப்பாங்க டார் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ உலகம் ஃபுல்லா உள்ள வாலண்டியர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்ஸ் அண்ட் ரிலேஸ் ஒரு அ ஆப்பரேட்டிங் சர்வர்ஸ் மாரி அவங்க ஆப்பரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உலகம் ஃபுல்லா. ஸோ நீங்க அக்சஸ் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அந்த டார்கெட்டுக்கு போகாது. அந்த ரிலேஸ் அண்ட் நோட்ஸ் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ணி போகும். ஓகேவா? ஸோ அ அதனால உங்க ஐபி ஆர் நீங்க தான் அக்சஸ் பண்றீங்கிறது எல்லாமே இன்விசிபிள் ஆர் ஹிட்டனா இருக்கும். ஓகேங்களா? யாருக்குமே அந்த ஈவன் அந்த டார்கெட்டுக்குமே தெரியாது. நீங்க தான் அக்சஸ் பண்றீங்க அப்படின்னு. ஸோ, அதனால தான் நெறைய பேர் வந்து டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, இப்ப வந்து டார் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு.
இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, ஏதாவது ஒண்ணு சர்ச் பண்றேனே, இப்ப வந்து வேர் இஸ் மை லொகேஷன் அப்படின்னு சும்மா போடுங்க. இல்ல வேற ஏதாவது கூட சர்ச் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன சர்ச் பண்ணாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, டிஃபால்ட்டா DuckDuckGo அ சர்ச் என்ஜின் தான் வந்து டாப் ப்ரௌசர்ல இருக்கும். ஈவன் அதுவுமே வந்து சேஃப் தான். கம்பேர் டூ அதர் சர்ச் என்ஜின்ஸ் லைக் Google ஆர் Bing ஆர் சம்திங். ஓகேவா? இப்ப நீங்க இங்க சர்ச் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க. இங்க வந்து நான் ஜெர்மனில இருக்கேன் அப்படின்னு வந்து காமிக்குதா? ஸோ உங்களுக்கு ஏத்த மாரி அந்த திங்ஸ்லாம் மாத்திக்கலாம். இங்க போயிட்டு இப்ப நான் வந்து டார்க் வெப் வெப்சைட்லாம் அக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, ஹிடன் விக்கி அப்டின்ற ஒரு பேஜ் இருக்கு. ஓகேவா? ஹிடன் விக்கி வந்து எதுக்கு அப்டின்னா, இது வந்து ஒரு டைரக்டரி அப்டின்னு சொல்லலாம். ஆ ஸோ டார்க் வெப் சைட்ஸ அக்சஸ் பண்ணக்கூடிய டைரக்டரி. ஸோ இங்க இருக்குல இந்த மாரி நெறைய வெப்சைட் இருக்கும். ஹிடன் விக்கின்ற நேம்ல. ஸோ ஹிடன் ஹிடன் 2 டாட் விக்கி அப்டின்ற ஒரு வெப்சைட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு அ என்ன சொல்றது? என்னென்ன திங்ஸ்லாம் எந்தெந்த லிங்க்ஸ்ல அக்சஸா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோர் லிங்க்ஸு, சர்ச் என்ஜினு இந்த மாரி உங்களுக்கு வந்து தனியா எடுத்து அவங்களே வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்க இங்க ஒரு லிங்க் குடுத்துருக்காங்களா? ஹிடன் விக்கி ஆல்சோ அவைலபிள் இன் ஒரு ஹாஷ் வேல்யூ மாரி இருக்கு. டாட் ஆனியன்னு இருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம வெப்சைட்ட வந்து அக்சஸ் பண்ணும்போது .com, .edu, .org அப்படின்னு தான் ரெகுலர் வெப்சைட் வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம். பட் டார்க் வெப்ல இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து டாட் ஆனியன் அப்படின்னு தான் வந்து முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அ பீப்பிள் ஹூ ஆர் மேனேஜிங் இட். ஸோ இந்த டாட் ஆனியன் இந்த ஹாஷ் வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சில வெப்சைட் நம்ம இப்ப அக்சஸ் பண்றது கூட அவைலபிளா இல்லாம கூட இருக்கலாம். லேட்டஸ்ட்டா இல்லாம கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் என்ஜின்ஸ்ன்னு குடுத்துருக்காங்களா? ஆனியன் இண்டெக்ஸ் சர்ச்ன்னு ஒண்ணு இருக்கு. டக்டகோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது ஈவன் இந்த டக்டகோ போனீங்கன்னா கூட, ஆ ஆனியன் பேஸ்டு அந்த அந்த யுஆர்எல்ல உள்ள டக்டகோவ தான் எடுத்து காமிக்கும். ஈவன் நீங்க இங்க facebook.com இல்ல வேற ஏதாவது கூட இருக்கும் சோசியல் மீடியா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, டாட் ஆனியன்ற லிங்க்ல தான் இருக்கும். ஓகேங்களா பார்த்தீங்க இது வந்து ஆனியன் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு சர்ச் என்ஜின். இதுலயுமே நீங்க லைக் என்ன வேணுமோ நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது மாரி டக்டகோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது நார்மலா உள்ள சர்ச் என்ஜின் மாரி தான் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? டார்ச் அப்படின்ற ஒரு சர்ச் என்ஜின் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் சர்ச் என்ஜின். நீங்க என்ன வேணுமோ நீங்க அதில சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேசிக்கலி இதில என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்னென்ன இன்ட்ரஸ்டிங் திங்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபன்னி திங்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோர் லிங்க்ஸ்ல போயிட்டு டார் ஷாப்ன்னு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாரி. நம்ம எப்படி Amazon, Flipkart இதெல்லாம் வந்து யூஸ் பண்றோம். அது மாரி டார்க் வெப்ல இதெல்லாம் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாரி. ஆ ஸோ நெறைய பேரு இதுல வந்து திங்ஸ்லாம் வாங்குவாங்க. பட் ஸ்டில் என்னோட சஜஷன் என்ன அப்டின்னா, நீங்க இந்த வெப்சைட்லாம் நம்பவே நம்பாதீங்க. ஈவன் நீங்க இத வாங்கணும்னா சில பேர் வந்து PayPal அ அட்ரஸ் கேட்பாங்க. சில பேர் பிட்காயின்ல வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா நம்பாதீங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 100% மனி பேக் கேரண்டி ஸ்பெஷல் ஆஃபர் அப்டின்னு. ஸோ இதெல்லாம் யூசுவலா இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருக்கிற மாரி தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மனி ஹப், 24 மணி ட்ரான்ஸ்ஃபர், ஸ்டீவ் ஜாப்ஸ் டீம் அப்டின்னு இருக்கா. ஸோ இதுல இன்ட்ரஸ்டிங்கா உள்ளது மனி ஹப்ன்னு இருக்கு. அதுல போய் பார்க்கலாம் என்ன இருக்கு அப்டின்னு. ஸோ அதோட கேட்டகரி குடுத்துருக்காங்க. அதுல வந்து கார்டிங், மனி ட்ரான்ஸ்ஃபர், கிஃப்ட் கார்ட்ஸ் அப்படின்னு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, $75க்கு இஎம்ஐ கிஃப்ட் கார்ட்ஸு, அ $75க்கு $500 அமேசான் கிஃப்ட் கார்டு. ஸோ இது ஜஸ்ட் கிஃப்ட் கார்டு தான். வேற என்ன இருக்கு? ஆ இங்க இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பாருங்க. ஸோ $190 கட்டினா எனக்கு வெஸ்டர்ன் யூனியன்ல $2000 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. "வி ஒன்லி யூஸ் செக்யூர் பேங்க் அக்கவுண்ட்ஸ் டூ சென்ட் ட்ரான்ஸ்ஃபர்." இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்பாதீங்க. இங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங் திங் இருந்துச்சு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ்ன்னு இருக்கு. மேபி அது ஆப்பிள் ப்ராடக்ட்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு இருக்கு கேட்டகரில. ஆ ஓகே iPhone 15 வந்து $400. ஓகே $400னா எவ்வளோ? இந்தியா ரூபீஸ் படி ஆ ஐ கெஸ் 33,000 வரும்னு நெனைக்கிறேன். இன் ரூபீஸ்ன்னு குடுப்போம். ஓகே 33,758 ஆக்சுவல் பிரைஸ் வந்து அ iPhone 15 வந்து ஐ கெஸ் iPhone 15ங்கிறது ஒரு ஓல்டு மாடல். இருந்தாலும் வந்து இப்போ 50K விக்குது. இதுல வந்து 33,000 அப்படின்னு விக்குது. ஸோ இதுல போயிட்டு சும்மா பை பண்ணி பார்ப்போமே என்ன வருது அப்படின்ட்டு. ஸோ ஆட் டூ கார்ட்ன்னு குடுக்குறேன். ஆ இதுல போயிட்டு ப்ரோசீட் டூ பேமெண்ட்ன்னு குடுப்போம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஷிப்பிங், எக்ஸ்பிரஸ் ஷிப்பிங் அப்படின்னு இருக்கு. ஆ சும்மா டெஸ்ட்.com பிகாஸ் நம்ம செக் அவுட் பண்ண போறோம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும்ல. 1540 மேக் ஆர்டர்ன்னு குடுக்குறேன்.
ஓகே. இன்னும் எதுவுமே லோட் ஆகல. ஓகே, லோட் ஆயிட்டு தான் இருக்கு. இவங்க என்ன வகையான பேமெண்ட் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, பேமெண்ட் வந்து இவங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஆ $400 ஓகே. நீங்க வந்து பிட்காயின்ல தான் நீங்க சென்ட் பண்ணணும். ஓகே, இத ஸ்கேன் பண்ணீங்க அப்டின்னா, பிட்காயின் வந்து பிட்காயின் மூலியமா நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். 400 USD டாலர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஸ்கேம்ன்னு தான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிகாஸ் நான் ஒரு மூவி பார்த்துருக்கேன். லைக் என்ன சொல்றது? அ ஹேக்கர் 2016 அப்டின்ற ஒரு மூவி. அது நல்லாருக்கும். யூசுவலா வந்து ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? அப்டின்ற ஒரு மூவி சூப்பரா இருக்கும். அது ஆனா தமிழ்ல இல்ல. பட் நீங்க போய் பாருங்க. ஹேக்கர் மூவி 2016ன்னு குடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் YouTubeலயுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். நல்லாருக்கும். அது இன்ட்ரஸ்டிங்கா அ லைக் ஏலியன்வேர்ல ஸ்டார்ட் பண்ணி லைக் அந்த பையன் வந்து ஒரு வெப்சைட்ல வந்து கிரியேட் பண்ணி அவனே டிராஃபிக்க ஜெனரேட் பண்ணி காசு சம்பாரிப்பான். அப்பைலருந்து அவனோட ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நெறைய பீப்பிள வந்து மீட் பண்ணுவான். டார்க் வெப் அக்சஸ் பண்ணுவான். சூப்பரா இருக்கும். அந்த மூவி நான் சொல்றது ஸ்பாய்லர் அலர்ட் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க போய் பாருங்க. ஓகேவா? இதுல வேற என்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். மணி ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பார்த்தோம். கேமர் ஸ்டுடியோ. ஓகே, கேம்ஸ்லாம் வைப்பாங்களா? எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, PS5 நெறைய பீப்பிளோட கனவு. நெறைய சிங்கிள்ஸ் அண்ட் ஈவன் மேரிட் கைஸ் கனவு. இப்ப இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல என்ன ட்ரெண்டிங்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, உங்க ஒய்ஃப் வந்து ஒரு PS5 வந்து கிஃப்ட் குடுக்கணும். அத வந்து வீடியோவா எடுத்து Instagramல போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இதுவரைக்குமே ஒரு 10, 15 வீடியோ கிட்ட பார்த்திருப்பேன். இந்த மாரி. ஸோ நமக்கு யாராவது தருவாங்கன்னு பார்க்கிறேன். ஆனா இதுவரைக்கும் எதுவும் நடந்த பாடு இல்ல. ஓகேவா? GoPro Hero 11 $115 தான். GoPro யூசுவலா வந்து 33,000 ஆர் 50,000க்குள்ளார வரும். ஈவன் இதுவே பாருங்களேன் PS5 $180 NVIDIA கார்ட்ஸ் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் கம்மியா விக்கிறாங்க. ஓகே. VR கிளாஸஸ், HP ஓமன் லேப்டாப்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்கேம் கைஸ். கண்டிப்பா நம்பாதீங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக காமிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இதுல போயிட்டு ஏதாவது செக் அவுட் பண்ணி, உங்க மணி போயிடுச்சு. இவன் வீடியோ போட்டான். இதனால தான் ஆச்சு அப்படின்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது என்ன கிங்ஸ்மேன் க்ரூன்னு இருக்கு. இது என்னவா இருக்கும்? ஓகே. டிராவல் அண்ட் புக்கிங், ரென்டிங் எ கார். நைஸ். வேற என்ன இருக்கு? ஹை பேலன்ஸ் கார்ட்ஸ். ஓகே. எனக்கு வந்து நான் ஊர் ஃபுல்லா டிராவல் பண்ண போறேன். எனக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்ட்ஸ் வேணும். €5000 வேணும்னா 275 அ டாலர்ஸ் வந்து நான் பே பண்ணணும். ஈவன் கிரெடிட் கார்ட்ஸ் ஈவன் டாலர்ஸ்ல வேணும்னா இதுல பே பண்ணணும். அதான் கார்டிங். ஓகே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. டவர் ஷாப். பிளாக் மார்க்கெட்ல என்ன இருக்கு? பிளாக் மார்ட். ஓகே. நம்ம ஊர்ல டிமார்ட் இருக்க மாரி இங்க பிளாக் மார்ட்ன்னு இருக்கு. ஓகேங்களா? அதுல போய் பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. ஓகே. இவங்களும் PayPalல வந்து PayPal, iPhone அதே சேம் தான். சிமிலர் தான். இதுல பார்த்தீங்கன்னா, ஐடி கார்ட்ஸ்ன்னு புதுசா இருக்கு. மத்ததெல்லாம் வவுச்சர்ஸ், கிஃப்ட் கார்ட், Google Play கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஐடி கார்ட்ஸ் போய் பார்ப்போம். என்ன ஐடி கார்டு விக்கிறாங்க அவங்க? என்ன ஸ்டூடண்ட் ஐடி கார்டா? இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட் டிராவல், யூரோப்பியன் யூரோப்பியன் ஐடென்டிஃபிகேஷன் கார்ட். மேபி அந்த ஒவ்வொரு சிட்டியோட இப்ப நம்ம ஊர்ல எப்படி வோட்டர் ஐடிஸ்லாம் இருக்கு. அந்த மாரி அந்த சிட்டியோட கார்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. ப்ராடக்ட் செல்லர்ஸ். ஓகே. இங்க போட்டிருக்காங்க பாருங்க. கார்டிங். பிகாஸ் இங்க டார்க் வெப்ப பொறுத்தவரைக்கும் நெறைய கார்டிங் தான் நெறைய இருக்கும். ஈவன் நீங்க டெலகிராமே ஒரு அண்டர் கிரவுண்ட் டார்க் வெப்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க அதுல போயிட்டு கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு யாராவது ஹேக்கர் வந்து போட்டு வச்சிருப்பான். லைக் கிரெடிட் கார்ட்ஸோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் அதுல கெடக்கும். ஈவன் நம்ம பேஸ்பின்லயுமே வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஏதோ ஒரு வீடியோல பார்த்தோம்னு நெனைக்கிறேன். இந்த ஜியோ லொகேட்டிங் இமேஜஸ் ஆர் கடைசி வீடியோல பார்த்தோம். இந்த டீப் பேஸ்ட் சர்விஸ் இருக்குல்ல, டார்க் வெப்ல. அதே மாரி நம்ம பேஸ்ட் பின் Google சர்ச் என்ஜின்ல கிடைக்கும். ஓகே. இதுல மனி ட்ரான்ஸ்ஃபர், கார்டிங், மணி கவுண்டர்ஃபீட்ஸ். ஓகே. இவங்க கேஷாவுமே தருவாங்க. ஓகே. $149 நம்ம கட்டுனோம்னா 3000 அமௌண்ட் வந்து கேஷ் கிடைக்கும். ஓகே. கனடியன் டாலர். நைஸ். பார்க்க நல்லா இருக்கு. ஆனா கிடைச்சா நல்லா இருக்கும். கட்டு கட்டா நோட்டு. எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னு தான் ஆசைப்படுவோம். அது இருந்தா நம்ம ஏன் வந்து வேலைக்கு போணும்? அந்த மணிய வச்சு நம்மளே ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே அப்படின்னு. ஓகே. ஏர்பாட்ஸ்லாம் விக்குது. $149. ஓ! நைஸ். 1 டிபி iPhone 15 Pro $750 நல்லா இருக்கு. இது எல்லாமே இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு.
ஓகே. ஸ்டோர் லிங்க்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மத்த இதுல போனாலும் உங்களுக்கு அதே தான் கிடைக்கும். நான் சில இதுவெல்லாம் பார்த்தேன். லைக் ஆ சில பேர் கன்லாம் வாங்குவாங்க. டார்க் வெப்ல. பை கன்ஸ் இன் டார்க் வெப் அப்படின்னு சும்மா குடுத்து பார்க்குறேனே. ஈவன் இந்த சர்ச் என்ஜின்ஸ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லைக் இந்த ஸ்டோர் லிங்க்ஸ்லயே. பட் செக் பண்ணி பார்ப்போம். பிளாக் மார்க்கெட் ரீலோடட். இது பேர் நல்லா இருக்கு. பட் ஆஃப்லைன்ல இருக்கு. ஸோ இந்த மாரி தான் சில வெப்சைட்லாம் வந்து டவுன் ஆயிருக்கும். ஆம். ஓ! இந்த வெப்சைட்டே சேலுக்கு இருக்கா? நைஸ். பிட் கேஷ் மேபி ஒரு கேஷ் மட்டும் தான் இருக்கும். கார்ட்ஸில்லா, மொசில்லா மாரி கார்ட்ஸில்லான்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. சில வெப்சைட்லாம் ஆஃப்லைன்ல இருக்குன்னு இவங்களே வந்து போட்டுருக்காங்க. ஸோ சில பேர்லாம் வந்து கன்னு எல்லா வகையான கன்னுமே வந்து நம்ம பார்க்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வாவ்! நைஸ். நல்லா இருக்கு காட்ஸில்லா. ஓகே. $75க்கு வந்து வேர்ல்ட் வைட் 4 பின் டிஜிட்டு பெஸ்ட் ஸ்டோர் ஆன்லைன் ஷாப்பிங் ஏடிஎம் $75ன்னு போட்டுருக்காங்க. ஒரே ஒரு கார்டு தான் ஆனா. ஓகே. ஆனா எவ்வளோ கேஷ் இருக்கும்? இங்க போட்டுருக்காங்க. $3,800 இருக்கும். ஒரு விசா ப்ரீபெய்ட் கார்டு, குளோன்டு கார்டு, பேபால் ட்ரான்ஸ்ஃபரு. இது நல்லா இருக்கு. ஃப்ரீ ஷிப்பிங் $0 நைஸ். பிகாஸ் இப்ப Amazon, Flipkartமே வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு காசு வாங்குறாங்க. ரூ. 30 ரூ. 40ன்னு. இவங்க ஃப்ரீ ஷிப்பிங் குடுக்குறாங்க வேர்ல்டு வைட். எக்ஸ்பிரஸ்னா சீக்கிரமா வர்றதுக்கு. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் புரொவைடர்ஸ் பார்க்கலாம். இமெயில் வந்து நம்ம ஜெனரலா என்ன யூஸ் பண்ணுவோம்? Gmail, Outlook இந்த மாரி யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து புரோட்டான் இமெயில் இருக்கு. டெம்ப் இமெயில் நம்ம ஜெனரலா பென் டெஸ்ட் பண்ணும்போது, வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட்டோ ஏதோ பண்ணும்போது நம்ம டெம்ப் இமெயில் யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு தெரியும். அது மாரி ரைஸ்அப்ன்னு ஒரு இமெயில் இருக்கும். அது இதுல இல்ல. மேபி அதர் லிங்க்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ரைஸ்அப்மே ஒரு கூகுள்ல சர்ச் இன்ஜின் கூகுள்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டெம்ப் இமெயில் எதுக்குன்னா, நீங்க ஏதாவது ஒரு சோசியல் மீடியா இல்ல ஏதாவது ஒரு வெப்சைட்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்க டெம்ப் இமெயில் அதெல்லாம் பயன்படுத்தலாம். பெர்சனல் இமெயில் உங்களோட பெர்சனலுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நான் எல்லா வீடியோஸ்ல நான் ரிப்பீட்டடா இதே தான் சொல்றேன். உங்களோட உங்களோட ஃப்ரண்ட் ஃபேசிங்ல எந்த ஒரு அக்கவுண்ட்ஸ் இருந்தாலும் Facebook, Instagram எந்த ஒரு சோசியல் மீடியா இருந்தாலும், அதுக்கு ஒரு இமெயில் ஐடி பயன்படுத்துங்க. உங்களோட பெர்சனல் லைக் பேங்கிங் வேற ஏதாவது வேலை தேடுறதுக்கு அந்த மாரி இதுக்கு ஒரு பெர்சனலா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க. இந்த மாரி வெப்சைட்ல நான் டெம்பரவரியா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, டெம்ப் இமெயில் பயன்படுத்துங்க. அந்த அக்கவுண்ட் போயிடுச்சா, டெம்ப் இமெயில் போயிடுச்சா, வேற ஒரு டெம்ப் இமெயில் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இமெயில் புரொவைடர்ஸ். அடுத்தது வந்து ஃபாரம்ஸ். ஸோ எப்பயுமே நம்ம ஊர்ல வந்து ஏதாவது பிரீச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து பிரீச் ஆயிடுச்சுன்னா, ஆ நம்ம ஃபாரம்ஸ்ல தான் போய் பார்ப்போம். ராபிட் ஃபாரம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுல தான் வந்து முக்காவாசி டிபிஸ்லாம் வந்து கிடைக்கும். டேட்டாபேஸஸ்லாம் கிடைக்கும். இங்க சில ஃபாரம்ஸ்லாம் இருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். Facebookன்னு இருக்கா? இது Facebookங்கிறது ஃபாரம் கிடையாது. ஆ Facebook வந்து Facebookோட வெப்சைட் இருக்குல்ல, அதோட ஆனியன் லிங்க் தான் இது. ஓகேவா? பட் அவங்க கிரியேட் பண்ணது கிடையாது. வேற எவனோ ஹேக்கர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ அது லோட் ஆகட்டும். வேற இங்க என்ன இருக்கு? டச்லேண்ட், ஹிடன் ஆன்சர்ஸ், ஆ ஹேக் டவுன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா கிடைக்குதான்னு பார்ப்போம். பிகாஸ் நம்ம ரேபிட் ஃபாரம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதே சில நேரம் அப்ல இருக்கும், டவுன்ல இருக்கும். பட் அதுலயும் நெறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். லேர்னிங்க்கும் சரி, வேற ஏதாவது அ ப பிரைவேட் டேட்டாபேஸஸும் சரி. ஸோ இந்த லிங்க் அக்சஸா இல்ல. முக்காவாசி டவுன்ல இருக்கு. ஓகே. யூ ஆர் டெம்பரரிலி பிளாக்ட். டேய் நான் அக்சஸே பண்ணல. எப்புட்றா என்ன பிளாக் பண்ணுவ? ஓகே. மேபி இந்த பேஜ அவங்க பிளாக் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான். ஓகே. இந்த வெப்சைட்ட யாரோ டேக் டவுன் பண்ணியிருக்காங்க. யாரு? ஃபெடரல் கிரிமினல் போலீஸ் ஆஃபீஸ். ஓகே. ஸோ இதுல என்னதான் அவைலபிளா இருக்கு? ஸ்டாக் இன்சைடர்ஸ். இது நல்லா இருக்கு பேரு. ஏபல் ஆனியன். ஓகே. ஸ்டாக் இன்சைடர்னா மேபி ஸ்டாக் இன்சைடர் ட்ரேடிங் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு இது பயன்படும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஐ வாண்ட் டூ பிகம் ஒன் ஆஃப் த ஃபியூ இன்சைடர்ஸ். ஐ வாண்ட் டூ மானிடைஸ் மை இன்சைடர். நான் வந்து இன்சைடரா மாறுவேன் ட்ரேடிங்க்கு. இல்ல என்னோட இன்சைடர் இன்ஃபர்மேஷன மானிடைஸ் பண்ணுவேன். இன்சைடர் இன்ஃபர்மேஷனா ஆகுறதே வந்து மானிடைஸ் பண்றதுக்கு தானே மெயினா. நெறைய படத்துலலாம் பார்த்துருப்போம். ஸ்கேம் 1992 இப்ப வந்து லக்கி பாஸ்கர்ல இன்சைடர் ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க. பட் இன்சைடர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து வேற ஒருத்தவர் வந்து ஸ்டாக் வாங்குவாரு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து துல்கர் சல்மான் சார் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் நடக்கும். ஸ்டாக்
இன்சைடர் ட்ரேடிங்லாம். ஃபாரம்ஸ் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. அ நானும் பார்க்குறேன். ஏதாவது நல்ல ஃபாரம்ஸ் கிடைக்குமான்னு என்எக்ஸ், டார்க்நெட் பட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஓகே. நம்ம அடுத்த இதுக்கு போலாம். ஆனியன் ஹோஸ்டிங் சர்விசஸ். இப்ப எப்படி நம்ம GoDaddy, அ ஹோஸ்டிங் சர்விஸ் ஆர் டொமைன் சர்விஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறோம். அது மாரி இதுல நெறையா சர்விசஸ்லாம் இருக்கு. உங்களோட ஆனியன் வெப்சைட்ட வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு. ஈவன் நம்ம வந்து ஒரு தனி வீடியோவாவே போடலாம். லைக் எப்படி வந்து டார்க் வெப்ல ஒரு ஆனியன் வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்றது, ஸ்டாட்டிக்கா எப்படி வேணாலும். ஓகேவா? ஸோ இதுல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஓகே. ஓகே. இது ஒரு ஃபாரம்ன்னு போட்டிருக்காங்க. இது மட்டும் தான் ஆக்சுவலி ஓப்பன் ஆச்சு எனக்கு. ஜெனரல் டிஸ்கஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதுல. ப்ராடக்ட் ரிவ்யூஸ், வெண்டர் அப்டேட்ஸ். ஓகே. இன்டர்நேஷனல் ஷிப்பிங் ரிஸ்க், லாண்ட்ரிங் கேஷ். ஸோ இதுல யாராவது ஹேக்கர்ஸ் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபாரம்ஸ்ல இருக்கும். ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் நமக்கு தேவையில்லை. வெண்டர் அப்டேட்டும் நமக்கு தேவையில்ல. எதுவும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல, இந்த லிங்க்ஸ்ல. ஓகேவா? ஸோ இதுதான் ஆனியன் ஹோஸ்டிங் இதுதான். ஓகேவா? 0 பின்னு வேற ஏதாவது நமக்கு தெரிஞ்சது இருக்கான்னு பார்க்கலாம். ஆனியன் நேமு, ஆனியன் ஷேர் நமக்கு தெரியும். டிஃபால்ட்டா நம்ம இந்த அ பழைய வீடியோல பார்த்தோம். டைல்ஸ்ல வந்து ஆனியன் ஷேர்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது. அது மூலியமா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, உங்களோட வெப்சைட்ட வந்து நீங்க லைக் நீங்க ஃபைல் ஷேரிங் பண்ணலாம். சென்ட் ஆர் ரிசீவ் ஆர் உங்களுக்கான ஆனியன் வெப்சைட்ட வந்து நீங்க ஆனியன் அ என்ன சொல்றது? ஆனியன் ஷேர் அப்டின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாவே நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஆனியன் ஷேர். ஸோ அது நம்ம தனி வீடியோவா போடலாம். ஓகேவா? VPNல வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ VPN அப்புறம் வந்து ஏர் VPN இந்த மாரி நெறையா இருக்கு. Zbiன் இதுல எதுவும் நமக்கு கிடைக்கல. மேபி அது பேஸ்ட்பின் மாரி அது ஒரு வெப்சைட்டுன்னு நெனைக்கிறேன். 0 பின் அப்படிங்கிறது. ஓகே. கிரிப்டோ ஸ்டார்ம் VPN சர்விஸ். ஸோ இதுல எதுவும் நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. விசில் ப்ளோவர்ஸ் நியூஸ் அப்படின்னு இருக்கு. மேபி நம்ம எப்பயும் டே டு டே லைஃப்ல பார்க்குற ப்ளாக்ஸ் அண்ட் ஆர்டிக்கிள வந்து டார்க் வெப்ல வச்சிருப்பாங்க. அம் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இப்ப நம்ம எப்படி வந்து அம் டே டு டே லைஃப்ல நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோமோ, ஹேக்கர்ஸ் வந்து அவங்களோட ட்ரேசஸ் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த டைல்ஸ் வாய்ஸ் மாரி ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தி, இந்த டார்க் வெப்லயே வந்து உயிர் வாழ்வாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவங்களுக்கான எல்லா விஷயமும் இங்க இருக்கு. பிகாஸ் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நியூயார்க் டைம்ஸ் இந்த வெப்சைட் அக்சஸ் பண்றது கூட அவங்களோட ஐபிய வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். பிபிசி அப்புறம் நெறைய வெப்சைட் இருக்கு. ப்ளீப்பிங் கேட் வந்து இது ஒரு நல்ல பிளாக். Googleல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாரி நெறைய இருக்கு. நியூஸ் அண்ட் ப்ளாக்ஸ். அப்புறம் வேற என்ன? நான் இங்கிலீஷ் வெப்சைட்ஸ். ஸோ இதுல என்ன இருக்கு? டீப் வெப், ரேடியோ, ஹேக்கர் கேம், ஐஐடி அண்டர் கிரவுண்டு, ஸ்டார் மேட்ரிக்ஸு. ஸோ இந்த நேம்லாம் நல்லா இருக்கு. நீங்க போயிட்டு ஒவ்வொன்னா சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓ! ஃபேக் ஐடி ஜெனரேட்டர். இது பார்க்க நல்லா இருக்கு பாருங்க. மேபி ஃபேக் ஐடி ஜெனரேட்டர்னா ஃபேக் ஐடி அண்ட் கிரெடிட் கார்ட் ஜெனரேட்டர். ஓகே. நான் இப்போ ஒரு ஐடி ஜெனரேட் அப்படின்னு குடுத்தேன்னா, ஆ லைக் ஒரு ஃபேக்கா யாருமே உயிரோட இல்லாதவங்களோட ஒரு ஐடிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, அவங்களோட அட்ரஸ் இதுதான், அவங்களோட பாஸ்வேர்ட் ஹேஷ் இதுதான் அப்படின்னு வந்து இத வந்து கிரியேட் பண்ணி தந்துடுது. ஓகே. வேற என்ன இருக்கு இதுல? நெறைய வெப்சைட் டவுனா இருக்கு கைஸ். கோயிங் பியாண்ட், டிபினாய்ஸ், ரஷ்யன் டொரண்ட். ஓகே. இப்ப நான் வந்து ஒரு ஹேக்கர வந்து ஹையர் பண்ணணும். ஹையர் அ ஹேக்கர். அவங்க ஏதாவது சர்விஸ் பண்றாங்களான்னு பார்க்கணும். ஓகே. இது நல்லா இருக்கு. ஹையர் ஹேக்கர், ஆண்ட்ராய்டு, வாட்ஸ்அப், ஐஃபோன். சில பேர் ரொம்ப ஃபன்னியா வந்து குடுத்துருப்பாங்க. லைக் செல்ஃபோன நான் வந்து ஹேக் பண்ணுவேன். இன் டார்க் வெப். இது ஜெனரலா சர்ச் என்ன நடக்குதுன்னு காமிக்குது. பட் ஹிடன் விக்கில நமக்கு அந்த மாரி எதுவும் வெப்சைட்ல காமிக்கல. ஹையர் ஹேக்கர், டார்க் வெப். ஹிடன் விக்கிலயே போடலாமே. ஹிடன் விக்கி, அம் ஹையர் ஹேக்கர்.
லைக் ஜஸ்ட் அந்த கீவேர்ட்ஸ்ல உள்ளது ஏதாவது இருக்கான்னு நான் சர்ச் பண்றேன். ஓகே. இதுல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஹையர் ஹேக்கர்ன்ற கீவேர்ட் இங்க மேட்ச் ஆகுது. லைக் நம்ம Googleல ஜெனரலா வந்து என்ன பண்ணுவோம், ஆ Google டாக்ஸ் பயன்படுத்தி இது பண்ணுவோம். ஸோ இதுல ஹேக்கர், ரென்ட் அ ஹேக்கர்ன்னு ஒரு ஓகே. இதுவுமே விக்கிபீடியா நம்ம நார்மல் விக்கிபீடியா பேஜ் மாரியே இருக்குங்க இது. ஓகே. நாட் டூயிங் திஸ் மேக் ஃபியூ பக்ஸ். ஹேப்பி டூ ஸ்கேம் பீப்பிள் ஃபார் €50. ரொம்ப ஏழப்பட்ட ஹேக்கர்ன்னு நெனைக்கிறேன். €50க்குமே நான் ஹேக் பண்ணி தருவேன். பிகாஸ் லைக் என்ன பண்றது? லைக் ஒரு இப்போ ஒரு ஆள் €50 குடுக்கறது €50ங்கிறது ஒரு நல்ல அமௌண்ட் தான். இருந்தாலுமே லைக் ஒரு ஆள் கிட்ட €50 மேபி டைமுக்கு ஏத்த மாரி இவர் வந்து சொல்றாரு. ஐ அம் எ புரொஃபஷனல் கம்ப்யூட்டர் எக்ஸ்பெர்ட் ஹூ குட் ஏர்ன் 50 டூ 100 இன் அன் ஹவர் வித் எ லீகல் ஜாப். ஸ்டாப் ரீடிங் திஸ். இதான் என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். என்னென்னலாம் நான் பண்ணுவேன். 0 டூ எக்ஸ்ப்ளாய்ட், ஸ்பியர் ஃபிஷிங் அட்டாக். பேசிக்கலி நான் ஹேக்கரா என்ன வேணாலும் பண்ணுவேன். சோசியல் இன்ஜினியரிங் ஸ்கில். ஓகே. அவர பத்தி பயோ மாரி குடுத்துருக்காருன்னு நெனைக்கிறேன். ஓகே. அவர பத்தி இங்க ஜாப் குடுத்துருக்காரு பாருங்க. ஸ்மால் ஜாப்னா என்ன? இமெயில் அண்ட் Facebook ஹேக்கிங், இல்ல ஒரு கம்ப்யூட்டர்ல டாஜன் இல்ல டிடாஸ் பண்றதுக்கு €250. மீடியம் ஜாப். ருய்னிங் எ பீப்பிள் எஸ்பான்ஜி வெப்சைட் ஹேக்கிங் $500. ஸோ டிடோஸ்க்கே அதிகமான காசெல்லாம் வாங்குறாரு. வேற ஏதாவது ஹேக்கர்ஸ் இருக்காங்களா? இந்த வெப்சைட்ல போய் பார்ப்போம். ஹையர் அ ஹேக்கர் அப்படின்னு ஏதாவது வேர்ட் இருக்கா? இன்கேஸ் இது மட்டும் தான் இருக்கா அதுல? ஓகே. இதுலயுமே நெறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. விக்கிபீடியா மாரியே. அத விட இதுல நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஆம் ஒரிஜினல் விக்கி, wiki.com. ஸோ ஹிட்டன் விக்கிலயே வந்து நெறைய பேஜஸ் வந்து உங்களுக்கு வேற வேற டொமைன்ஸ்ல இருக்கு. மேபி அதுல இருக்கிற வெப்சைட்ஸ்லாம் டிஃபரெண்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிட் பார்மா. நெறைய பேர் வந்து ட்ரக்ஸுமே வந்து வாங்குவாங்க இதுல. அத சொல்ல மறந்துட்டேன் நானு. டார்க் வெப்ல. ட்ரக்ஸுமே வந்து வாங்கி விப்பாங்க. அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிட் பார்மால. அப்புறம் ஏசிசி ஃபினான்ஷியல் சர்விசஸ், ஈசி காயின். ஃபினான்ஷியல் சர்விசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கார்டிங்கு, ஆ லைக் இவ்ளோ டாலர்ஸ் குடுத்தா கேஷ் வாங்குறது அத பத்தி பார்த்தோம். ஆனியன் வாலெட்டு, கமர்ஷியல் சர்வீஸ்ன்னு இருக்கு பாருங்க. இங்க பார்த்தீங்க ஹீரோ கன்ஸ் நான் சொன்னேன்ல கன் இந்த மாரி வாங்கி வைப்பாங்க. யுகே பாஸ்போர்ட்டு, ரென்ட் அ ஹேக்கர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே வெப்சைட்டா என்னன்னு தெரியல பார்ப்போம். ட்ரக்ஸுக்கே தனி ஒரு செக்ஷன் குடுத்துருக்காங்க. பிரைவசி சர்வீஸ், ப்ளாக்ஸு, டெஃப்கான் அது ஆக்சுவலி அ லீகலான வெப்சைட் தான். அது ஒண்ணும் இல்ல. ஓகே. பிட் பார்மா. ஓகே. இங்க பாருங்க காய்ஸ் கொக்கைன் விக்கிறாய்ங்க. நம்ம ஊர்லலாம் கொக்கைன் வித்தோம்னா புடிச்சுட்டு போயிடுவாங்க. அது ஆக்சுவலி இல்லீகல் தான். ஸோ இதுல யாராவது நெறைய பேர் வாங்கி விப்பாங்களா என்னன்னு தெரியல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 1 கிராம் ஆஃப் பியூர் கொக்கைன் வந்து €75 அப்படின்னு இருக்கு. ஸோ யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க வாங்கிட்டு நீங்க வித்துட்டு இவனால தான் பார்த்தேன்னு சொல்றாதீங்க. ஓகேவா? ஸோ நான் வீடியோ பண்றது ஜஸ்ட் உங்களோட எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கு தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகேவா? உங்களோட ஒரு காமன் மேனா இதுல என்னென்னலாம் இருக்குன்னு காமிக்க தான் இது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ இது எப்படி படிக்கிறது? வால்டர் பிபிகே அப்படின்னு இருக்கு. இந்த கன்னோட பேரு. €600, €40. ஓகே. ஆமோஸ் மட்டும் €40ன்னு இருக்கு. டெசர்ட் ஈகிளு, எஸ்ஐஜி சாரு. யுகே பாஸ்போர்ட்னா யுகே போறதுக்கு இவங்க ஃபேக் பாஸ்போர்ட் அடிச்சு தருவாங்கன்னு நெனைக்கிறேன். 850 ஜிபிபின்னு இருக்கு. ஜிபிபின்னா என்ன? தெரியலையே. சர்ச் பண்ணி பாருங்க. ஜிபிபி. ஆ ஐ கெஸ் பிரிட்டிஷ் பவுண்ட் தான் ஜிபிபின்னு சொல்லுவாங்க. ஓகே. பிரிட்டிஷ் பவுண்டுன்னு இருக்கா? ஸோ இது யூரோஸா மாத்தோம்னா 1.20. ரொம்ப கம்மியான அமௌண்ட் மாரி தான் இருக்கு. பிட்காயினுக்கு இவ்ளோ ரேட்டு. யுகே பேங்க் அக்கவுண்ட். ஓகே. நீங்க பாஸ்போர்ட் மட்டும் உங்களுக்கு தர மாட்டோம். உங்களுக்கு பேங்க் அக்கவுண்டும் தருவோம். அந்த காச வச்சு நீங்க யுகேல என்ஜாய் பண்ணுங்க லண்டன்ல அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே. ரென்ட் அ ஹேக்கர் மறுபடியும் இவரு தான் வராரு. இவன் எல்லா இடத்துலயும் கடை போட்டு வச்சிருக்கான்யா. ஓகே. லைப்ரரீஸ் அப்புறம் இந்த மாரி நெறைய இருக்கு. வீனிக்ஸ் ஐ கெஸ் இது வந்து ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். நம்ம டைல்ஸ் மாரி இது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். வேற என்ன இருக்கு? மொபைல் ஸ்டோரு, பெஸ்ட் அன்லாக்டு செல்ஃபோன் வெண்டார்ஸ், ஃபேக் ஐடிஸ் பார்த்தாச்சு. யுஎஸ் செட் பிகம் எ சிட்டிசன்ஷிப் ஆஃப் யுஎஸ்ஏ. அவங்க கிரீன் கார்ட் அடிச்சு தந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன்.
வேற என்ன இருக்கு? பிட்பார்மா பார்த்துட்டோம், யூரோகன்ஸ் பார்த்துட்டோம். மொபைல் ஃபோன்ஸ் இதுல எவ்வளோ விக்கிறாங்க? iPhone 15 450 யூரோ USD. Google Pixel, Samsung 24. ஸோ எல்லாமே டாப் ஃபிளாக்ஷிப் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீப்பான ஆடி தள்ளுபடி மாரி குடுத்துருக்காய்ங்க. இதுல போயிட்டு வாங்குனீங்கன்னா, உங்களோட மணி போய் பறி போயிடும். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. செக் பண்ணி பாருங்க. இந்த மாரி நெறைய வெப்சைட்ஸ் இருக்கும். டார்க் வெப்ல ரொம்ப ஃபன்னியா இருக்கும். இது இதுல ஏதாவது எஜுகேஷனல் கன்டென்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க டார்க் வெப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மத்தபடி உங்களோட காச போட்டு நீங்க ஏமாந்துறாதீங்க. அதான் என்னுடைய மெயின் அப்ஜெக்டிவ் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாரி நீங்க இத எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களோட மணி இது பிட்காயினா இருந்தாலும் சரி, பேபாலா இருந்தாலும் சரி, இல்ல கிரெடிட் கார்ட் பயன்படுத்தி நீங்க ஏதாவது ஒரு செக் அவுட் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட கார்டே வந்து அவங்க டீட்டெயில்ஸ சேவ் பண்ணி வச்சுட்டு, அவன் வேற ஏதாவது டெலகிராம் ஏதாவது குரூப்ல போட்டு விட்டுருவான். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் கைஸ். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் யூர் டைம் டூ வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் கைஸ். நெறைய நன்றிகள் போச்சு. நன்றிகள் பல.